குருர்விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரத் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கஜானனம் பூதகணாகி சேவிதம் கவித்தஜம்பூபரசார பட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணோ நமாமி விக்னேஸ்வர பாத பங்கயமோ விக்னேஸ்வர பாத பங்கயம். எல்லாம் வெல்ல பரம்பொருளை மெல்லமைத்து என்னை பெற்றெடுத்த பெற்றோருடைய பாதங்களை பணிந்து என் வாழ்க்கையை வழிப்படுத்திய குருமாருடைய பாதங்களை பணிந்து ஓம் தொலைக்காட்சியின் ஊடாக இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கனிந்த வணக்கங்களை தெரிவிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த நிகழ்வின் ஊடாக இந்த மண்ணிலே பிறந்திருக்கின்ற மதலுக்குள்ளே மாணிக்கமாக குமரகுரு சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் கடந்த இரண்டு நாட்களாக பார்த்தோம். குமரகுரு சுவாமிகள் மாத்திரம்தான் இப்படி வாழ்ந்தாராம், அவருக்கு மட்டும் இப்படி இருந்தபடியால் அது எல்லோருக்கும் கிடைக்காது என்று நாம் தட்டி கழிப்பதும் உண்டு. நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று இறையருள் பெற்று இந்த மண்ணிலே வாழ்ந்த ஞானவான்கள் அன்றும் வாழ்ந்தார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், என்றும் வாழ்வார்கள். எனவே இந்த ஞானிகளை நாங்கள் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஏனென்று கேட்டால், இறைவன் எப்பொழுதும் நாங்கள் நினைப்பதை போன்று இறை வடிவத்திலே இங்கே வரமாட்டான். இறைவன் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை, மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய உணர்வுகளை மனித வடிவம் தாங்கி வந்தான் உணர்த்துவான் என்பதை நாங்கள் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். குமரகுரு சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு நல்லபடி இதை உணர்த்தியது. பிறப்பிலே ஊமையாக பிறந்து செய்ய முடியாத காரியங்களை செய்து காட்டி ஒரு வாழ்க்கையிலே பிறப்பிலே ஊனமாக விட்டிருந்தாலும் வாழ்க்கையிலே உயர்வு அடைய முடியும் என்பதை நமக்கு உணர்த்தினார். இதே போன்று இன்னொரு பெரியவர் தான் பாம்பன் சுவாமிகள். அவரும் ஒரு சிறந்த ஞானவானாக இருந்தார். அவருடைய வரலாறு நமக்கு பல்வேறு வகையான செய்திகளை தருகின்றது. அவரும் நீண்ட காலங்களுக்கு முன்னல்ல, இப்பொழுது 2-3 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்தவர். 2 நூற்றாண்டில் அவர் 20ஆம் நூற்றாண்டிலேயே வாழ்ந்து முடித்தவர். ஓரிரு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர். குமரகுரு சுவாமிகளுக்கு பிறகு வாழ்ந்தவர். அப்படி வாழ்ந்த அந்த குமரகுரு சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்ந்து பாம்பன் சுவாமிகளுடைய வரலாறும் ஒரு அற்புதமான வரலாறு. முருகப்பெருமானுடைய திருளை நின்று வழிபடுகின்ற மக்களாகிய நாங்கள் முருகப்பெருமானுடைய திருளை பெற வேண்டும் என்பதற்காக கந்தசஷ்டி விரதம் போன்ற விரதங்களை அனுஷ்டிக்கிற நாங்கள், கந்தசஷ்டி கவசத்தையே பாராயணம் செய்கிற மக்களாகிய நாங்கள், கந்தபுராண கலாச்சாரத்தை பண்ணுகின்ற கலாச்சாரத்துடைய மக்களாகிய நாங்கள் முருகப்பெருமானுடைய பெருமையை, முருகப்பெருமானுடைய சிறப்பை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்று உய்தி பெறலாம் என்பதை காட்டிய ஒரு ஞானிதான் பாம்பன் சுவாமிகள். இந்த பாம்பன் சுவாமியுடைய வாழ்க்கை வரலாறும் பல அற்புதமான செய்திகளை கூறுகின்றது. இந்த வகையிலே இந்த பாம்பன் சுவாமிகள் அவர்கள் ராமநாதபுரத்திலே 1850ஆம் ஆண்டு அளவிலே பிறந்தவர். 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதிக்கு பிறகு பிறந்தவர். 19ஆம் நூற்றாண்டிலே பிறந்து 20ஆம் நூற்றாண்டு வரையும் வாழ்ந்த ஒரு மனிதர். கனகாலம் இல்லை, நாங்கள் 21ஆம் நூற்றாண்டில் நாங்கள் வாழுகின்றோம். சென்ற நூற்றாண்டு வரை வாழ்ந்த ஒரு ஞானிதான் பாம்பன் சுவாமிகள். நாங்கள் இறையருள் ஏன் இப்பொழுது கிடைக்கவில்லை என்று கருதினால் இறையருள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இறைவன் காலத்துக்கு காலம் தன்னுடைய ஞான நிலையை, தன்னுடைய உயர்ந்த தெய்வீக தன்மையை, தெய்வீக இயல்பை இந்த பொருத்தமான மனிதர்கள் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை நாங்கள் வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே எங்கள் மனிதர்களுக்குள்ளேயும் தெய்வம் இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களை போன்றான் வாழ்ந்தாலும் எங்களை போன்று வாழுகின்ற சில மனிதர்களுக்குள்ளே அந்த தெய்வீகத்தன்மை உயர்ந்த நிற்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து அவளை மதிக்க, அவர்களை போற்ற, அவள் வாழ்விலை வழிப்படி வாழ நாங்கள் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அவர்கள் வாழுகிற காலத்தில் நாம் அவற்றை பெருமைகளை தெரிந்து கொள்வதில்லை. அவர்கள் வாழுகின்ற காலத்தில் நாங்கள் அவர்களுக்கு
பேயன், பித்தன், பிசரண்டொல்லி பேரை கொடுத்து நாங்கள் அவரை புறந்தள்ளி விடுகிறோமே தவிர அவருடைய பெருமைகளை தெரிந்து கொள்வது இல்லை. இதை பற்றி நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். மகளாகிய நாங்கள் விடுகின்ற ஒரு தவறு, இந்த தெய்வத்தன்மை பெற்று வாழுகின்ற அந்த ஞானிகளை நாங்கள் ஞானிகளாக கருதுவதில்லை, மேலானவர்களாக கருதுவதில்லை. நாங்கள் அவர்களை அறிவு குறைந்தவர்களாக, அறியாமையில மூழ்கியவர்களாக கருதி நாங்கள் அவற்றை கேவலப்படுத்துகிற தன்மைதான் எங்களுடைய இடத்திலே ஊறியிருப்பதனால் தான் நாங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு வகையான துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கிறோம் என்று கேட்டால் அவருடைய ஆசி பெறுவதற்கான, அவருடைய வாழ்த்து பெறுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு வாழ்க்கையிலே கிடைப்பதில்லை. அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய வாழ்த்தும் கிடைக்குமா இருந்தால் அதை போன்ற வாழ்க்கையில் உயர்வு எங்குமே கிடைக்க மாட்டாது. அப்படிப்பட்ட ஞானிகள் எங்கள் மத்தியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். இந்தியாவிலும் வாழ்ந்திருக்கிறார்கள், ஈழத்திலும் வாழ்ந்திருக்கிறார்கள். நாங்கள் நினைக்கக்கூடாது இந்தியாவிலும் வாழ்ந்தால் ஈழத்தில் இல்லை என்ற கருத்தல்ல. நாம் தொடர்ந்து அதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இந்தியாவிலும் வாழ்ந்திருக்கிறார்கள், ஈழத்திலும் வாழ்ந்திருக்கிறார்கள். அன்றும் வாழ்ந்தார்கள், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அவற்றை உணராமல் இருக்கிறோமே தவிர, தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமே தவிர, அவருடைய பெருமைகளை விளங்கிக் கொள்ளாமல் இருக்கிறோமே தவிர, இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர் செய்கிற அற்புதங்களோ அற்புதமானது. இந்த வகையிலே இந்த பாம்பன் சுவாமிகளை வரலாற்றை இன்றைக்கு சிந்திப்பது பொருத்தமாக அமைந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த வகையிலே பாம்பன் சுவாமிகள் இந்தியாவிலே ராமநாதபுரம் என்ற பகுதியிலே 1850ஆம் ஆண்டு அளவிலே பிறந்தார். அவர் இளமைக்காலத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் அப்பாவு. இந்த அப்பாவு என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அவர் இளமை காலத்திலே மிகுந்த முருகப்பெருமானுடைய அருள் பெற்றவராக, தன்னுடைய 13 வயதிலேயே முருகன் அருள் பெற்றவராக, முருகன் மீது மிகுந்த பக்தி உடையவராக, முருகன் மீது பாடுகின்ற வல்லமை கொண்டவராக காணப்பட்டார். அவர் பல்வேறு வகையான மொழி வல்லமையையும், தமிழ் ஆளுமையையும், தமிழ் இலக்கியங்களில் மிகுந்த ஆழமான அறிவு கொண்டவராக காணப்பட்டார். இப்படிப்பட்ட அவர் முருகப்பெருமான் மீது மிகுந்த பற்றுடையவராக, அவர் மீது பக்தி கொண்டவராக வாழுகின்ற பொழுது, இந்த முருகபக்தியுடன் வாழ்ந்தான் அவன் இல்லறத்தில் ஈடுபட மாட்டான் கருதிய பெற்றோர்கள் அவருக்கு ஒரு திருமணம் செய்து வைக்க விரும்பினார்கள். இந்த வகையிலே அவருக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். திருமணம் செய்து வைத்தாலும் அவர் அந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டிலே குறைவில்லை. என்றாலும் அவருக்கு ஒரு ஆண் மகவு இருந்தது, 2 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். திருமண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இல்லற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இறை வழிபாட்டிலே அவர் தயங்கவில்லை, அதற்குரிய நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார். இப்படி அவர் மேற்கொண்டிருக்கின்ற பொழுதே அந்த இல்லற வாழ்க்கையிலும் அவர் இறை வழிபாட்டுடன் வாழ்ந்தார் என்பதற்கு அவருடைய வழிபாடு, அவருடைய சிறப்பு ஆரம்பிக்கிறது. ஒரு முறை அவருடைய மகளுக்கு இருந்தா போலே வயிற்று வலி ஏற்பட்டு விட்டது. உங்களுக்கு தெரியும், வயிற்று வலி வந்துவிட்டால் தாய்மார் தாங்க மாட்டார்கள். பிள்ளையினுடைய வலியை நீக்க வேண்டும், நோயை நீக்க வேண்டும் என்பதற்காக துடிதுடிப்பார்கள். முருகப்பெருமானுடைய திருள் பெற்ற அந்த அப்பாவிடம் அந்த மனைவி சொல்லுகிறாள், எங்களுடைய பிள்ளைக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது, இதுக்கு திண்ணறு போட்டு நோயை நீக்குமாறு தாய் கேட்கிறாள். தாயுடைய மனம் அப்படியானது. பிள்ளை நோய் நீங்க வேண்டும் என்பதற்காக துடிக்கிறாள். அப்பொழுது அந்த அப்பாவை சொல்லுகிறார், நான் திண்ணறு போட்டு நீங்குவதல்ல, எல்லோரும் சேர்ந்து முருகப்பெருமானை நினையுங்கள், வழிபடுங்கள், நோய் நீங்கும் என்று சொல்லி சொன்னார். நானும் நினைப்பதாக கூறி அவரும் முருகப்பெருமானை வழிபட்டார், மனைவியும் வழிபட்டார், பிள்ளையும் வழிபட்டார். இப்படி வழிபட்டு கொண்டு இருக்கின்ற பொழுது அடுத்த நாள் பார்த்தால் பிள்ளையின் நோய் நீங்கிவிட்டது. அப்பொழுது இந்த அப்பாவு கேட்கிறார், பிள்ளையுடைய வருத்தம் நீங்கிவிட்டது போல் இருக்கிறது, என்ன நடந்தொழி கேட்ட பொழுதுதான் மனைவி சொல்லுகிறாள், நாங்கள் நேற்று இப்படி கேட்டு முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது வயது போன முதிர்ந்தவர் வந்தார், வந்து ஒரு திணறு போட்டார், அதோட பிள்ளையுடைய வருத்தம் நீங்கிவிட்டதாக சொல்லுகின்றார். பாருங்கள், முருகப்பெருமானே ஒரு மனித வடிவம் தாங்கி வந்து, கிள வடிவம் தாங்கி வந்து திணறு போட்டு அந்த பிள்ளையினுடைய நோயை நீக்கினார். கடவுளை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை என்பதை அப்பாவுடைய வாழ்க்கையிலே முருகப்பெருமான் காட்டிவிட்டார். முழுமையாக நம்பினார். முருகப்பெருமானுடைய திருவிழாவில் நோய் நீங்கும் என்று நம்பினார். முருகப்பெருமானை வந்தார், திருநறு பூசினார், நோய் நீங்கியது. எனவே அவருடைய அந்த இல்லற வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கூட அவர் முருகப்பெருமானுடைய திருள் பெற்றவராக வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர் ஒரு முறை காஞ்சிபுரத்துக்கு சென்றிருந்தார். காஞ்சிபுரத்துக்கு சென்று விட்டு அவர் திரும்பவும் தன் ஊருக்கு வருவதற்காக ட்ரெயினுக்கெல்லாம் புக் பண்ணி அவர் ஆயத்தமாக இருந்தார்.
காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு திரும்பி கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு பெரியவர் சொன்னார், நீங்கள் காஞ்சிபுரம் வந்திருக்கிறீர்கள், குமரகோட்டத்துக்கு செல்லவில்லை அவர்களே கேட்டார்கள். எனக்கு அவசரமாக போக வேண்டும், இந்த ட்ரெயினுக்கு புக் பண்ணியாச்சு போக போகணும் சொல்லி. அவர் சொன்னால் கட்டாயம் நீங்கள் போக வேண்டும் என்று கேட்டால், இந்த குமரகோட்டத்தில் தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் இருந்து கந்தபுராணத்தை பாடினார். முருகப்பெருமாளை திருவுருள் பெற்று முருகப்பெருமாளை வல்லாற்றி முருகன் சொன்னபடியே கந்தபுராணத்தை பாடிய குமரகோட்டத்துக்கு செல்லவில்லையானே கேட்டார். கேட்டபொழுது இவர் சொன்னார், அந்த மறுபடியை கேட்டவர் சொன்னார், அது பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போகலாம், நீங்கள் கட்டாயம் குமரகோட்டத்துக்கு போகுமாறு அவர் வேண்டிக் கொண்டார். அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவர் குமரகோட்டத்தை சென்று முருகப்பெருமானை வழிபட்டு விட்டு வர, அவர் ரெயின் புக் பண்ணியிருந்தவர்கள், அவர் நினைத்தார் ரெயின் போயிருக்கோம்னு சொல்லி. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினாலே ஒரு தடை ஏற்பட்டு ரெயின் போகவில்லை. இவர் வழிபட்டு சென்றதுக்கு பிறகுதான் அந்த ரெயின் புறப்படுவதற்கு தயாரானது. பாருங்கள், அந்த முருகப்பெருமான் எதை எதை செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்வித்தார். எனவே குமரகோட்டத்தில் இவர் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக அவரை அழைத்து கொண்டு சென்று அவருக்கு இடத்தை காட்டி அவருக்கு வழிபாடு செய்வதற்கான ஏற்பாட்டை செய்ததுக்கு பிறகு அந்த ரெயின் ஏதோ ஒரு காரணத்தால் தரப்பட்டிருந்து பிறகு ரெயின் புறப்படுகிறது. இவ்வாறு சென்று அவர் சென்றார். இப்படி முருகப்பெருமானுடைய திருவருளை வாழ்க்கையிலே உணர்ந்து கொண்ட அப்பாவு தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டு வருவார். இவ்வாறு ஆலயங்களை சென்று வழிபட்டு வருகிற பொழுது ஒரு முறை அவர் இடத்தில் செல்லும் பொழுது கொடிய வெயில், மணல் பாதை, காலெல்லாம் சுட்டு விட்டது. அந்த மணல் பாதையில் செல்லுகிற பொழுது ஒரு முள்ளொன்று குத்தி விட்டது. அவ்வாறு குத்தி இந்த வேதனை அமைந்திருந்தது. தானே ஒரு மாதிரி அந்த முள்ளை எடுத்து விட்டு அழுதார். இறைவா முருகாவனை நான் வழிபடுவதற்காக ஆலயங்கள் தோறும் வருகிற பொழுது இந்த ஆலயங்களுக்கு செல்கிற பாதையெல்லாம் கரடு முரடாகவும் மணலாக அமைந்திருக்கிறபடியாலே நடப்பதற்கு கஷ்டமாக அமைந்திருக்கிறது சொல்லி கருதி கொண்டு அழுது கொண்டு அன்று போய் அவர் உறங்கினார். உறங்கிவிட்டு இருக்கும் பொழுது மறுநாள் காலையில் அவருடைய கதை ஒருவர் தட்டுகிறார். தட்டி, ஐயா நீங்கள் தான் முருகப்பெருமானை கேட்டீர்களாமே, உங்களுக்கு பொழுதுக்கு செருப்பு ஒன்று கேட்டீர்கள் சொல்லி, முருகப்பெருமான் நேற்று எனக்கு கனவிலே தோன்றி என்னுடைய பிள்ளை இங்கே வந்திருக்கிறான், அவனுக்கு காலுக்கு நீ 2 செருப்பு சொல்லும்போது அந்த காலத்தில் மிதிவடி சொல்வார்கள், அதை செய்து கொடுக்குமாறு கொண்டிருந்தார். என்னை அவன் 2 மிதிவடியை செய்து கொண்டு வந்து இறைவனுடைய கட்டளைக்கு அமையத்தான் கொடுப்பதாக கூறி அவருடைய கையிலே கொடுத்து விட்டு சென்றான். அப்பொழுதுதான் அப்பாவுக்கு விளங்கிச்சது முருகப்பெருமான் தன்னை எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார். காலுக்கு செருப்பில்லை என்றுடனே செருப்பை செய்து அந்த கால செருப்பு பெருசாக பாவிப்பதில்லை, அது மிதிவடின்னு சொல்வார்கள். அது எல்லா இடங்களும் பயன்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கும், அது மரத்தை செய்யப்பட்டதாக அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட அது மணலே நடக்கலாம், கல்லே நடக்கலாம், எந்த விதமான பாதகத்தை ஏற்படுத்த மாட்டாது. எனவே பாருங்கள், தன்னுடைய பிள்ளை நடப்பதற்கு கஷ்டமாக அமைந்திருக்கும் பொழுது அந்த மிதிவடியை கூட ஒருவர் மூலமாக சேவித்து முருகப்பெருமான் அனுப்பினான் சொல்லி சொன்னால் சாதாரண விடயமா? எனவே இவருடைய வேண்டுதல் எல்லாம் இறைவனால் நிறைவேற்றப்பட்டது. எனவே அந்த மிதிவடி கிடைத்தது. இப்படிப்பட்ட இந்த அப்பாவு தான் முருகப்பெருமானை காண வேண்டும் என்று நினைத்து கொண்டார். முருகப்பெருமானத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்கான ஏற்பாட்டை செய்தார். 3 அடி நீளம் 3 அகலம் கொண்ட ஒரு அறையை கட்டுவித்து அந்த அறையிலே அரசாங்க அனுமதியை பெற்று தியானத்திலே அமர்ந்து கொண்டார். தியானத்தில் அமரும் பொழுது ஒன்று சொன்னார், ஒவ்வொரு நாளும் நீங்கள் எனக்கு ஒரு பிரசாதம் வையுங்கள், இந்த பிரசாதத்தை அடுத்த நாள் பார்க்கும்பொழுது நான் சாப்பிட்டிருந்தால் தொடர்ந்து வையுங்கள், எப்பொழுது நான் சாப்பிடவில்லையோ நீங்கள் அன்றைக்கு அதுக்கு பிறகு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தான் அங்கே இருந்தார். அங்கே ஒரு விளக்கொண்டு ஏற்றப்பட்டிருந்தது. விளக்கு ஏற்றப்பட்டிருந்து அந்த அப்பாவு அங்கே தியானத்திலே இருக்கின்றார். தியானத்தில் இருந்து ஓரிரு நாட்கள் முடிவடைந்த பிறகு அவர் சாப்பிடவில்லை. அவர் சாப்பாடு வைப்பதை நிறுத்தி கொண்டார்கள். அப்படியே தியானத்திலே மூழ்கியிருந்தார். அப்படி தியானத்தில் மூழ்கி இருக்கின்ற பொழுது 28வது நாள் அவருக்கு ஒரு வாக்கு கேட்கின்றது, தம்பி எழும்புடா, நான் வந்து விட்டு எழும்பு சொல்லும் பொழுது அப்படி சொன்னால் நான் வரமாட்டேன், முருகப்பெருமான் எழுந்தருளி காட்சி கொடுக்காமல் நான் இங்கே வரமாட்டேன் என்று உறுதியாக சொன்னார். அப்பொழுது சொன்னார், நான் முருகப்பெருமான் நான் தான் வந்திருக்கிறேன், எழுந்து வாழ் சொன்னவுடன் கண் விழித்து பார்த்தார். முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். முருகப்பெருமானும் சேர்ந்து அகத்திய முனிவரும் அருணகிரிநாதரும் வந்திருந்தார்கள். அகத்திய முனிவரும் அருணகிரிநாதரும் காட்சி கொடுக்க அதற்கு நடுவே முருகப்பெருமான் காட்சி கொடுத்த பொழுது அருணகிரிநாதரே சொல்லுகிறார், இந்த பிள்ளைக்கு நீங்கள் உபதேசம் செய்யுமாறு கேட்ட பொழுது முருகப்பெருமான் அவருக்கு உபதேசம் செய்கின்றார். பாருங்கள், 28 நாட்களாக உணவை விடுத்து உறக்கத்தை விடுத்து தன்னுடைய மனதை அடக்கி தியானம் செய்த பொழுது அந்த தியானத்தினுடைய பலனினாலே முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்தது பிறகு அங்கே அப்படி மீண்டும் அமர்கிறார்.
ஒரு 34ஆம் நாள் அன்றும் வந்து முருகப்பெருமான் அழைக்கின்றார். அப்பொழுதும் சொல்கிறார், முருகப்பெருமான் வந்தால் அன்றி நான் எழும்ப மாட்டேன்னு சொன்ன பொழுது முருகப்பெருமான் சொல்கிறார், நான் வந்திருக்கேன் வான்னு சொல்லி சொன்ன பொழுது எழுந்து பார்க்கிறார். முருகப்பெருமான் காட்சி கொடுக்கின்றார். இப்படி முருகப்பெருமான் காட்சி கொடுக்க அவள் அருள் பெற்ற அந்த அப்பாவு இறை அருள் பெற்றுக்கொண்டு அந்த பதியிலே வாழுகின்றார். அந்த பதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் அப்படி இருக்கின்ற காலத்திலே அவருக்கு இடைவெளி தோன்றி ஒருவர் சொல்லுகின்றார், நீ சென்னைக்கு வான்னு சொல்லி முருகப்பெருமான் சொல்லுகின்றார். சென்னைக்கு வான்னு சொல்லி சொன்னால் சென்னை ஒரு பெரிய நகரம். இப்போ நாங்கள் கொழும்பு மாதிரி யோசித்துக் கொள்வோமே. கொழும்புக்கு என்றைக்கும் போகாதவரால் கொழும்பு உடனடியாக போக இயலாது. அதே மாதிரி தான் சென்னைக்கு வான்னு சொல்லி சொன்னால் சென்னைக்கு எப்படி போவது, அங்கே எனக்கு யாரை தெரியும் இருக்கிறதுனால் சரி முருகப்பெருமான் ஆண் இருக்கிறதை கொண்டு அவர் ட்ரெயினில் ஏறி செல்லுகின்றார். ட்ரெயின் ஏறி செல்லுகின்ற பொழுது அவருக்கு சென்னையும் தெரியாது, எங்கே போவதென்னு தெரியாது, யாரும் போவது என்பதும் தெரியாது, ஒன்றுமே தெரியாமல் போகின்றார். அவர் சென்னையில் போய் இறங்குற பொழுது அங்கே ஒரு முதியவர் நிற்கிறார். நின்று இங்கே வாங்கையான கூட்டிக் கொண்டு அவரை தன்னுடைய வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ஒரு அம்மாவுடைய வீட்டிலே கொண்டு விடுகிறார். அங்கே ஒரு அம்மாவுடைய வீட்டில் நிற்கிற பொழுது அங்கே அம்மா வடிவாக ஊட்டியெல்லாம் அலங்கரித்து வரவேற்புக்குரிய வாழ்த்தங்கள் எல்லாம் செய்து கூலங்கள் எல்லாம் போட்டு இந்த சுவாமி வாங்கொள்ளி வரவழைக்கின்றார். இவருக்கு யாருமே தெரியாது. சென்னைக்கு செல்லுகின்றார். அங்கே ஒருவர் கூட்டிக் கொண்டு போகின்றார். ஒரு அம்மாவுடைய வீட்டில் விடும்பொழுது அம்மா சொல்லுகிறார், முருகப்பெருமான் சொன்னார் நாளைக்கு ஒரு சன்னியாசி வருவார், என்னுடைய பிள்ளை வருகிறான், அவன் சில நாட்களுக்கு இங்கே நிற்பான், அதுவரை அவனை கவனித்துக் கொள்ளுமாறு முருகப்பெருமான் கூறி அந்த அம்மா இவருக்குரிய உபசாரங்களை செய்கின்றார். அப்பொழுதுதான் முருகப்பெருமானுடைய பெருமையை உணர்கின்றார். இப்படி உணர்ந்து கொண்ட இந்த பாம்பன் சுவாமிகள் அந்த இடத்திலே அந்த அம்பியை அதாவது முருகப்பெருமானுடைய திருவுருளை நினைந்து கொண்டு அந்த அம்மாவோட வாழ்கின்றார். அப்படி சில நாட்கள் வாழ்ந்துவிட்டு திரும்ப அவர் யாத்திரைக்காக செல்லுகின்றார். இவ்வாறு யாத்திரைக்கு சென்ற அவர் காசி, சிதம்பரம் போன்ற பல்வேறு இடங்களுக்கும் செல்லுகின்றார். சென்று விட்டு முன்னும் சென்னைக்கு வருகிறார். சென்னைக்கு வந்த பொழுது ஒரு ஸ்கந்த சஷ்டி நாளிலே அங்கே ஒரு 100 பேர் வருவார்களை கருதி அவர்கள் ஆயத்தங்கள் செய்கிறார்கள். அன்றைக்கு விரத நாள். இந்த விரதம் முழுவடைந்த பிறகு பாரண செய்வதற்காக உணவு தயாரிக்கிறார்கள். 100 பேர் வருவார்களை கருதி அவர்கள் தயாரிக்கும் பொழுது இந்த பாம்பன் சுவாமியை வரியை கேள்விப்பட்டு என்னவோ தெரியாது 400 பேர் வந்து விட்டார்கள். அப்பொழுது அந்த அடிகள் சொல்கிறார்கள், சுவாமி நாங்கள் 100 பேர் வருவதாக கருதித்தான் சமைத்தோம், 400 பேர் வந்திருக்கிறான்னு சொல்லி. அப்பொழுது சொன்னார், ஒன்றுமே யோசிக்கார்கள். குடும்பங்கள் சொன்ன பொழுது அந்த 100 பேருக்கு சமைக்கப்பட்ட உணவு அந்த 400 பேருக்கு எந்த விதமான குறைவும் இல்லாமல் உணவு வழங்கப்பட்டது. பாருங்கள், இப்படி முருகப்பெருமான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருக்கு வந்து உணர்த்தி இப்படியாக அவருடைய வாழ்க்கையில் நல்லவற்றை கூறிக்கொண்டிருந்தார். இப்படி கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய 70வது வயதிலே ஒரு வீதியில் செல்லுகிற பொழுது ஒரு நாள் அவர் குதிரை வண்டியில் செல்லுகிற பொழுது கீழே தவறி விழுந்தார். தவறி விழுந்த பொழுது அவருடைய கால்களுக்கு மேலே குதிரை வண்டியில் ஏறியது, கால் முறிந்தது. வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றார்கள். டாக்டர்மாரை பார்த்துட்டு சொன்னார்கள், கால் முறிந்து விட்டது, ஒன்றும் செய்ய முடியாது, காலை கலட்டவில்லை சொன்னார்கள். என்னவோ செய்யுங்கள் சொல்லிவிட்டு இருந்தார். ஆனால் இவர் பாடிய சண்முக கவசத்தை இவருடைய மாணாக்கிருந்து பாடிக்கொண்டிருந்தார். பாடிக்கொண்டே இருந்தார்கள். இரவு முழுக்க பாடினார்கள். மறுநாள் காலையிலே அவர் தன்னுடைய கால்களை கீழே வைத்து நடந்தார். அதை நடப்பதை பார்த்த டாக்டர்மார் பார்த்து பயந்தார்கள், வியந்தார்கள். இது என்ன நடக்கிறது? நேற்று நாங்கள் வந்து காலை பார்த்தோம், நடக்கவே முடியாத கருதி நாங்கள் காலை கலட்ட நினைத்தோம், இன்றைக்கு நடக்கிறது, இது எப்படி நடந்து கேட்ட பொழுது இதுதான் புண்ணிய பூமி என்று அந்த வெள்ளக்கார டாக்டர்மார் விளங்கிக் கொண்டார்கள். எனவே இந்த வெள்ளக்கார டாக்டர்மாரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே கால பொருத்தலை கேட்டால் இவர் பாடிய சண்முக கவசம், இவர் பாடிய அந்த சண்முக கவசம் 30 பாடலை கொண்டது. 30 பாடலும் தமிழ் எழுத்தாகிய ஆனாவிலிருந்து அவுனாவிலே உள்ள 12 எழுத்து, காணாவிலிருந்து நானாவில் உள்ள 18 எழுத்து, அந்த எல்லா எழுத்துக்களை முதலெழுத்துக்களாக கொண்டு 30 பாடல் 12 சக 18 30 பாடலை 30 பாடலாக பாடப்பட்டதான் இந்த சண்முக கவசம். இந்த சண்முக கவசத்தை பாடினால் எங்களுக்கு தீராத நோய்களும் தீரும் என்பதை தானே பாடி தன்னுடைய வாழ்க்கையிலேயே காட்டினார். எனவே முறிந்த காலை பொருத்த முடியாது, காலை கலட்ட வேண்டும் என்று டாக்டர்மார் சொன்ன பொழுது அவற்றுக்கு மேலாக அந்த சண்முக கவசத்தை பாட அந்த கால் பொருந்தி சாதாரண மனிதனை போன்று நடக்கின்ற வாய்ப்பினை பெற்று உலகிலே வாழுகின்ற மக்கள் இறை அருளினாலே இறைவனை புகழ்ந்து பாடினால் தீராத நோய்களும் நீங்கும், முடியாத காரியங்களை முடிக்க முடியும் என்பதை பாம்பன் சுவாமிகள் இவ்வாறு வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். எனவே பாம்பன் சுவாமிகள் சாதாரண மனிதனை போன்று இந்த பூவிலே பிறந்திருந்தாலும் அவருக்கு செருப்பு கொடுத்தார், நோயை நீக்கினார், பல்வேறு வகையான பிரச்சனைகளை நீக்கி சென்னைக்கு வரவழைத்தார். சென்னையில் இருந்து பிறகு அவர் வீதியில் செல்லும் பொழுது குதிரை வண்டியில் காலில் ஏறுகின்றது,
கால் முறிவடைகின்றது, அந்த காலியை பொருத்தி மண்ணிலே நல்லபடி வாழலாம் என்பதை காட்டிய இந்த பாம்பன் சுவாமிகள் 6666 பாடல்களை பாடியிருக்கின்றார். பாருங்கள், 6 என்பது முருகப்பெருமானுக்கு பொருத்தமான விடயம். இறைவனுடைய அந்த மந்திரம் 6 எழுத்து மந்திரம். முருகனுக்கு முகங்கள் 6 முகங்கள். இப்படிப்பட்ட 6 சொல்லுடைய 6 6 6 6 வரக்கூடிய 6666 பாடலை பாடியிருக்கின்றார். எனவே இந்த 20ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து இறை அருளை பெற்று முருகப்பெருமானை திருளை பெற்று இந்த மண்ணிலே முருகப்பெருமானை திருவுருள் பெற்றால் வாழ்க்கையில் எல்லா வகையான உயர்வையும் பெற்றுக்கொள்ளலாம். தீராத நோய்களெல்லாம் தீரும், வராத துன்பங்கள் எல்லாம் போக்கலாம். ஒருமுறை அவருக்கு கொலைக்குற்றம் சாட்டப்பட்டது கூட அந்த குற்றத்திலிருந்து விடுபட்டு முருகப்பெருமானுடைய திருவுருள் பெற்றால் எந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க முடியும், விடுதலை பெற்று வாழலாம் என்பதை பாம்பன் சுவாமிகள் எங்களுக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டிலேயே வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். எனவே நாங்கள் 5ஆம் 6ஆம் நூற்றாண்டிலே பார்க்காமல் இந்த அண்மை காலத்தில் வாழ்ந்த இந்த ஞானிகளே தம்முடைய வாழ்க்கையிலே அந்த இறைவனை வழிபட்டு இறை அருளினாலே தாம் பெற வேண்டிய எல்லா வகையான பேறுகளையும் பெற முடியும் என்பதை பெற்று வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு நல்ல பாடமாக அமைந்திருக்கும் என்பதை கருதி இந்த பாம்பன் சுவாமிகள் போன்ற ஞானிகளை நாங்கள் உணர்ந்து அவர்களை வழிபட்டு வாழ்க்கையிலே உயிரிழவோடு கூறி இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.